ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் ரெஸ்ட் அதை பற்றி நம்ம பேசலாம். ஸோ ரெஸ்ட்டுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நம்ம ரொம்ப வேலை செஞ்சுட்டே இருக்கோம்னா நம்மளுக்கு யோசனையே வராது இல்லையா? நம்மளுக்கு ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் இருக்காது. நம்மளுக்கு என்ன செய்கிறோம் என்ன செய்யலை அப்படிங்கிற அந்த தாட்டே இல்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாயிடும். ஏன்னா எங்கேயாவது நம்மளுக்கு ஜஸ்ட்டு வேண்டாம், எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ கிரியேட்டிவ் ரெஸ்ட் அப்படிங்கிறதுனா நம்ம அந்த ரெஸ்ட் எடுக்கிற டைமில் நம்மளுக்கு பிடிச்ச ஏதாவது ஹாபீஸ் இருக்கலாம், டான்ஸாக இருக்கலாம், பாட்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வரைய ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு இந்த கொரோனா டைமில் மண்டலா ஆர்ட் அதெல்லாமும் செஞ்சாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். இல்லையா நீங்கள் ஏதாவது ஷோக்கு போகலாம், ஒரு டான்ஸ் ஷோவோ, ஒரு ட்ராமா ஷோவோ, ஒரு தியேட்டரோ, இந்த மாதிரி ஏதாவது கிரியேட்டிவாக உங்களோட மைண்டோட கிரியேட்டிவ்னஸை வெளியில் கொண்டு வரதுக்கு நீங்கள் போகலாம். இது போகிறதுனால என்ன நம்மளுக்கு நடக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நம்மளோட பிரெயின் ஹாப்பியாக இருக்கும். ஸோ ப்ரொடக்டிவிட்டி நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ எல்லாருக்குமே இந்த மாதிரி ரெஸ்ட் தேவை. அதுவும் கிரியேட்டிவ் ரெஸ்ட்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவை. நீங்களும் உங்களுக்காக அட்லீஸ்ட் ஒரு ½ இல்லை ஒரு 1 hour, நாட் ஓன்லி இன் அ டே, அட்லீஸ்ட் இன் அ வீக் நீங்கள் எப்படியாவது ஒரு பிரேக் எடுத்து இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்க்கு நீங்கள் டைமை ஒதுக்கிக்கோங்க. சில பேருக்கு கிட்டார் வாசிக்க பிடிக்கும், சில பேருக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ எப்படி வேணாலும் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ நீங்கள் பண்ணுங்கள்.